வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹோலிஸ்டிக் ஹீலிங் யூடியூப் சேனல். நான் டாக்டர் துர்கா தேவி பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மலர் மருந்துனா என்ன, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏன் இன்னும் நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் வந்துட்டே இருக்கு. மலர் மருந்து எங்க போய் வாங்குறது, இதுல என்னென்ன ரெமெடிஸ் வந்து நம்ம எத்தனை வரைக்கும் கொடுக்கலாம், இது வந்து ஏன் அதுல வந்து ஆல்கஹால் போட்டிருக்காங்க, இது வந்து நம்ம வச்சுக்கலாமா இல்ல வந்து வாங்கி உடனே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு இனிமே ஸ்டில் நிறைய டவுட்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம இந்த வீடியோல கிளியர் பண்ண போறோம். அதனால யாருமே ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ முழுசா பாருங்க. அப்பதான் பேசிக், நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல இதை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா மலர் மருந்துனா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. மலர் மருந்து வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் எட்வர்ட் பேட்ச்ங்கிற ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு டாக்டரால கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மலர் மருந்துங்கிற ஒரு சிஸ்டம். இதுல மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 38 மலர்கள் இருக்கு. அந்த 38 மலர்களுமே ஒவ்வொரு கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு மலர்களுக்குமே ஒரு தனித்துவம் இருக்கு. ஒவ்வொரு மலர்களும் அது ஏன் அந்த தனித்துவம் இருக்கு அப்படிங்கறது வந்து அவர் அந்த பர்சனலா அந்த இடத்துல போய் அந்த ஒவ்வொரு மலரையுமே அவர் ஃபீல் பண்ணியிருப்பார். இப்போ செரிப்ளம் அப்படின்னா அந்த மலர் வந்து ஏன் அந்த கோவத்துக்கான ரெமிடியா இருக்கு அப்படிங்கறத வந்து அவர் ஃபைண்ட் பண்ணுவாரு. ஸோ ஒவ்வொரு மலருமே அவர் பர்சனலா பயன்படுத்தி இந்த மலர்கள் இந்த குணத்தை வந்து கியூர் பண்ணுது. இப்போ ஒருத்தவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா அந்த மலர் மருந்தை நீங்க பயன்படுத்தும் போது அவங்களோட தன்மை, அந்த அந்த நெகட்டிவ் வந்து ஷேடு வந்து அவங்களுக்கு மறைஞ்சு அவங்க வந்து பாசிட்டிவா சேஞ்ச் ஆகுறாங்க அப்படிங்கறது அவர் பர்சனலா ஒவ்வொரு மருந்தையுமே யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இதுல இருக்க 38 ரெமிடிஸுமே 38 கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல ஒரு அதே மாதிரி மனிதர்கள் வந்து உலகத்துல எவ்வளவு பேர் இருந்தாலும் நீங்க வந்து ஒரு 7 குரூப்குள்ளதான் வருவீங்க. அதாவது தனிமை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயம், அதுக்கப்புறம் உறுதியற்ற தன்மை, பிறர் நலத்தில் அதிக அக்கறை, நம்பிக்கை இல்லாத சோர்வுற்ற தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் வந்து தனியா இருக்கானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒருத்த வந்து பயந்துட்டே இருக்கானா ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லி மனிதர்களை வந்து 7 வகையா பிரிச்சு நீங்க எவ்வளவு கோடி மனிதர்கள் இருந்தாலும் இந்த 7 வகையில தான் கண்டிப்பா வருவீங்க அப்படிங்கிற மாதிரி அவரு நமக்கு ஒரு ஷார்ட் லிஸ்ட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. இப்ப வந்து அவர் கண்டுபிடிச்சு போய் ஒரு 100 வருஷத்துக்கு மேல ஆகுது. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்க எல்லாரையும் நீங்க செக் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு கேரக்டர்ல தான் கண்டிப்பா வருவாங்க. ஆனா இந்த 38 ரெமிடிஸுமே ஒரு மனிதர்களுக்கு வாழ்நாள்ல தேவைப்படுற எல்லாமே இருக்கு இதுல. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு குழந்தையா இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருக்கீங்க, ஒரு அடல்ட்டா இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டரா மாறுறீங்க, அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேனா மாறுறீங்க, அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் சர்க்கிள் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து மாற்றங்கள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில. அந்த ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் தேவையான எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்ச் சிஸ்டம்ல அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலர் மருந்து எல்லாமே ஒரு ஒரு மனிதனோட வாழ்நாள்ல எல்லா காலகட்டத்திலும் தேவைப்படுற ஒரு மருந்துகள் தான் இருக்கும் அதுல. அதே மாதிரி இது முழுக்க முழுக்க ஒரு மனம் சம்பந்தப்பட்டது. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுலயுமே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. மலர் வந்து வியாதிக்கு கொடுக்கலாமா, நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து பிரச்சனை இருக்கு, அதாவது பிரச்சனைங்கிறது நான் என்ன மீன் பண்ணேன்னா பண பிரச்சனை இருக்கு, எனக்கு கார் வேணும், எனக்கு வீடு பார்க்க போறேன், அந்த மாதிரி சில இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து டைரக்டா எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த வீடியோல என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை வரும்போது உங்களோட மைண்ட் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் வந்து ஆஸ் அ ப்ராக்டிஷனரா நாங்க வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த கதை, அதை நம்ம எப்படி சொல்லணும்னா ஸ்டோரி, ஃபீலிங், ரெமெடி அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட பிரச்சனையை நீங்க சொல்லும் போது அதுல ஏற்படக்கூடிய ஒரு உங்களோட ஃபீலிங்ஸ் இருக்கும். இப்ப நீங்க ஒரு பிரச்சனை வீட்டுல நடக்குது, அதை நான் பார்க்கும்போது ஒண்ணு நான் கோவப்படுறேனா, இல்ல அதை நினைச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கேன், எனக்கு வந்து செல்ஃப் கான்பிடென்ட்டே இல்லை, நான் மேபி நான் சம்பாதிக்கனாலதான் என்னை இப்படிலாம் நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு குற்றம் உணர்ச்சி இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களோட எமோஷன்ஸ் அந்த இடத்துல எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த எமோஷன்ஸை தான் நம்ம பேட்ச் ரெமடிஸ் மூலியமா உங்களுக்கு கொடுத்து அந்த ரெமடிஸை கொடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றோம். அதனால டைரக்டா எந்த ஒரு மலர் மருந்தை கொண்டும் நீங்க வந்து உங்களோட ஒரு பண பிரச்சனையோ இல்ல வீட்டு பிரச்சனையோ வந்து நீங்க சொல்லாமல் அந்த இடத்துல உங்களோட ஃபீலிங்ஸை நீங்க ஒழுங்கா சொல்லாமல் கம்யூனிகேட் பண்ணாம மலர் மருந்து தேர்வு செய்யவே முடியாது. அதனால யாராவது வந்து உங்ககிட்ட வந்து மலர் மருந்து வந்து டைரக்டா பணத்துக்கு கொடுக்க ஜென்ரலா ஒரு காம்பினேஷன் இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்து அவங்களோட மைண்ட் செட். அந்த மாதிரி நம்ம வந்து அந்த மாதிரி கொடுக்கறது கிடையாது. என்னோட எல்லா வீடியோஸ்லுமே நான் சொல்றது என்னன்னா எந்த ஒரு ஜென்ரல் காம்பினேஷனும் எல்லாருக்குமே ஒத்து போகாது. நீங்க ஒரு 10 பேரை நீங்க எடுத்து ரேண்டமா ஒரு அக்ரிமோனி, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு 10 பேருக்கு நீங்க அக்ரிமோனி கொடுத்துட்டு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நீங்க உங்ககிட்ட ஒரு ஃபீட்பேக் கேட்கறீங்க அப்படின்னா அந்த 10 பேரும் வந்து ஒரே மாதிரியான ரிசல்ட் நமக்கு சொல்ல மாட்டாங்க.
ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம், இல்ல ஒரு 3 பேர் ஒரே மாதிரி சொல்லுவாங்க, ஒரு 2 பேர் வேற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்குமே கண்டி அந்த 10 பேர்கிட்டும் நீங்க எதிர்பார்க்குற ஒரே ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா அந்த 10 பேரோட மைண்ட் செட்டும் மாறி இருக்கும். அதனால மலர் மருந்து யூஸ் பண்ணும்போது உங்களோட மைண்ட் செட், இப்ப அந்த 10 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இப்போ நான் படிக்கும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. அதாவது ஒரு ஊர்ல மழை வரல, அப்ப நாங்க காஸ் கொடுத்து பார்த்தோம், அப்ப மழை வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த ஊர்ல மழை வரல அப்படின்னா எல்லாருக்குமே அந்த நேரத்துல என்ன தேவைப்பட்டிருக்கும்னா அந்த ஊருக்கு மழை தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். அப்ப அந்த அந்த பர்டிகுலர் ஏரியால இருக்க அந்த பர்டிகுலர் பீப்புளுக்கு அந்த மைண்ட் செட் இருந்ததுனால அந்த இடத்துல அது ஒர்க் ஆச்சு. இப்ப இன்னொரு இடத்துல நீங்க குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட போயிட்டு ஒரே ரெமெடியை கொடுத்து நீங்க செக் பண்ணீங்கன்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அதே மைண்ட் செட் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அங்க அது அப்ளை ஆகும், அந்த ஃபார்முலா அங்க ஒர்க் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைக்காது. அதனால there is no general combination. டாக்டர் பேட்ச் ஒரு 38 மலர்கள்ல சிங்கிள் ரெமெடியா கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. அதுல ஒரே ஒரு காம்பினேஷன் தான் நம்ம எப்பயுமே சொல்ற மாதிரி ரெஸ்கியூ ரெமெடி. அந்த ஒரு காம்பினேஷனை மட்டுமே டாக்டர் எட்வர்ட் பேட்ச் ஒரு 8 வருஷத்துக்கு மேல பயன்படுத்தி இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஓகே ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னும் போது நீங்க இந்த மலர் மருந்துல இந்த ஒரு காம்பினேஷன் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. 38 ரெமெடிஸ் பிளஸ் அந்த ஒரு காம்பினேஷன் தவிர வேற எந்த ரெமெடியுமே டாக்டர் எட்வர்ட் பேட்ச் இப்போ வரைக்குமே சரி அந்த சிஸ்டம் தான் அங்க இருக்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே கண்டி, வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா அங்க கிடையாது. அதனால தெளிவா புரிஞ்சுக்கோங்க, there is no எக்ஸ்ட்ரா காம்பினேஷனும் கிடையாது. நம்மளாதான் இங்க ஒரு ஜெனரல் காம்பினேஷன் சொல்லி இங்க இருக்கவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்களே கண்டி, பேட்ச் சென்டர்ல அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப நம்ம சில கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பேட்ச் ரெமெடிஸ் எப்படி ஒரிஜினல் எது, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேட்ச் ரெமெடிஸ்ல நம்ம ஒரிஜினல் அப்படின்னு பார்க்கும்போது 2 கம்பெனிஸ் யூகேல இருக்கு. அவங்களுக்கு அதுதான் பேட்ச் சென்ட்ரலா அந்த பர்டிகுலர் கம்பெனியால அங்கீகரிக்கப்பட்டது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 2 கம்பெனிஸ் ஒரிஜினல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா பேட்சோட சைன் போட்ட இந்த மருந்து, இதோட பேர் பேட்ச். இதுதான் அவர் நெல்சன் கம்பெனி இதை தயாரிக்கிறாங்க. இதுதான் டாக்டர் பேட்ச் இருக்கும்போதே அவரோட பெர்மிஷனோட அவரோட இடத்துல அவர் எப்படி போய் டாக்டர் பேட்ச் அந்த மலர்கள்லாம் பறிச்சு ப்ராசஸ் பண்ணி பாட்டில போட்டு கொடுத்தாரோ அதே மாதிரி சிஸ்டம் அவங்க இப்போ வரைக்குமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரிஜினல் சொல்லுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹீலிங் ஹெர்ப்ஸ், இது இன்னொரு கம்பெனி. இந்த 2 கம்பெனி தான் நம்ம யூகே பிராண்ட்னு சொல்லுவோம். இதுதான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 இதுதான், ஒன்று பேட்ச், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹீலிங் ஹப்ஸ், இது ஒன்று. ஸோ இந்த பேட்ச்ல பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கிடைக்கும்னு கேட்டிருந்தாங்க. இந்த பேட்ச்ல இந்த ஒரே ஒரு சைஸ் மட்டும் தான் இப்போ மார்க்கெட்ல கிடைக்குது. இதுக்கு முன்னாடி 10 ml கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த மாதிரி எதுவுமே இப்போ அவங்க கிட்ட ஸ்டாக்ஸ் கிடையாது. ஒன்லி இந்த 20 ml மட்டும் தான் அவங்க கிட்ட அவைலபிள் இருக்கு. வேணுங்கிறவங்க போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஹீலிங் ஹப்ஸ்ல நான் சொன்னேன், இதுல பாத்தீங்கன்னா 2 வகையான உங்களுக்கு சைசஸ் இருக்கு. ஒன்னு 30 ml கிடைக்கும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா 10 ml. இது 10 ml, இது பாத்தீங்கன்னா 30 ml. இந்த 2 சைசஸ் இப்ப எப்பவுமே நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அதை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது 2 தான் யூகே பிராண்ட். நம்மளுமே ஆஸ் அ பிராக்டிஷனர்னா எங்க எல்லாரோட பிராக்டிஷனர் கிட்டயுமே இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒண்ணு பேட்ச் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஹீலிங் ஹப்ஸ் இருக்கும். இந்த 2 தான் ஒரிஜினல் சொல்லி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, இது ஏன் ஆல்கஹால் போட்டிருக்காங்க, இது ஆல்கஹால்லாம் நாங்க யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்க மருந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரிசர்வ்காக தான் ஆல்கஹால் அவங்க மிக்ஸ் பண்ணியிருக்காங்களே கண்டி, வேற எந்த ஒரு பர்பஸுமே கிடையாது. இப்போ நீங்க ஒரு பொருள் கெடாம இருக்கணும் அப்படின்னா அதை கண்டிப்பா ஏதாவது நீங்க போட்டு வைக்கிறேன். இப்ப நம்ம வீட்டுல ஊர்கா பண்றோம் அப்படின்னா அது கெடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா உப்புல போடுவோம். இல்ல இன்னொரு மெத்தட்னா ஆயில்ல போடுவாங்க. ஒண்ணு எண்ணெயில போடுற பொருள் கெடாது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா உப்புல போடுறது கெடாது. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இதுல இதை ப்ராசஸ் பண்ணது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா மலர் மருந்து 2 மெத்தட்ல தான் டாக்டர் பேட்ச் பண்ணியிருப்பாரு. ஒன்னு பாத்தீங்கன்னா சன் மெத்தட், இன்னொன்னு பாயிலிங் மெத்தட். இந்த சன் மெத்தட்ங்கிறது ரொம்ப ஈஸி. அந்த ஃப்ளவர்ஸை பறிச்சு ஒரு 8 மணி நேரம் தண்ணியில போட்டு வெயில வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மலர்கள்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணியை பாத்தீங்கன்னா எடுத்து ப்ரிசர்வ் பண்றதுக்காக தான் ஆல்கஹால போடுவாங்க. இப்ப அந்த தண்ணியில போட்ட மலர்கள் அன்னைக்கு யூஸ் பண்றது கரெக்டா இருக்கும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அடுத்த நாள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அது வேஸ்டா போகும். அதுல ஃபங்கல் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துடும். ஸோ அதனால அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் அவங்க ஒன்னு பிராண்டில போட்டிருப்பாங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆல்கஹால் அதாவது வைன்ல போட்டிருப்பாங்க. இது 2 தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க.
இருக்காங்க. ஸோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் இப்போ இங்கே நிறைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட்க்கு, ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி யூகே பிராண்ட்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 3000, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2+5 அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, 2500 அந்த மாதிரி வரும். உங்களுக்கு ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது ஒரு 6 month ஒன்ஸ் ஒரு 1 year ஒன்ஸ் வந்து பேட்சோட ப்ரைஸஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால இப்போ நீங்கள் அதை வாங்கணும் அப்படின்னா செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. இவ்வளோ காஸ்ட் வந்து எல்லாருமே இப்போ டக்குன்னு போய் வாங்க முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கி டைல்யூட் பண்ணி இப்போ நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஹோமியோ மருந்து மாதிரி நிறைய இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இதோடதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30, இது வந்து உங்களுக்கு 100 ml கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 30, 10க்கு மேலே கிடைக்காது. இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 ml கிடைக்கும், இந்த மாதிரி பாட்டில்ஸாகவே கிடைக்கும். இது மாதிரியும் கிடைக்கும், அதுக்கப்புறம் பில்ஸ் மாதிரியும் கிடைக்கும், சின்ன சின்ன டப்பால கிடைக்கும், அந்த மாதிரியும் கிடைக்கும். நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதே நீங்க லிக்விடாவும் கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ். இதுல ஆல்கஹால் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், ஏன்னா இது வந்து ஹோமியோ மருந்து கடையில மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அவங்க தான் இதை வந்து தயாரிக்கிறாங்கன்னும் போது அதே ப்ராசஸ்லாம் அதே மாதிரி தான் இவங்க தயாரிச்சிருக்காங்க. அதனால கண்டிப்பா இதுல 99% வரைக்கும் இதுல கண்டிப்பா ஆல்கஹால் இருக்கு. அதனால நீங்க ஆல்கஹால நீங்க சாப்பிட மாட்டீங்க, உடம்புக்கு ஒத்துக்குமா இல்லையாங்கிறத நீங்க சின்னதாக வாங்கி டெஸ்ட் பண்ணிட்டு இதுல 91% வரைக்குமே ஆல்கஹால் இருக்கு. அதனால செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி மேம் இதுல ஆல்கஹால் இருக்கு மேம், நாங்க இதெல்லாம் ஆல்கஹால்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால ஒரு விஷயம் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா அதை பத்தினா கண்டிப்பா நாலேஜ் இருக்கணும். மலர் மருந்து எல்லாத்துலயுமே கண்டிப்பா அந்த ஆல்கஹால் இருக்கும். உங்களுக்கு அது ஒத்துக்காது, பாடிக்கு செட் ஆகுமா இல்லையாங்கிறத நீங்க ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மாதிரி கடையில போயிட்டு ஒரே ஒரு மருந்து மட்டும் வாங்கி எய்தர் நீங்க டிராப்ஸா ட்ரை பண்ணி பாருங்க, அப்படி இல்லைன்னா பில்ஸா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இதுல இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, மேம் எனக்கு அல்சர் இருக்கு, எனக்கு வந்து அது பயன்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும். அதனால அல்சர் இருக்கவங்க டைரக்டா இந்த மாதிரி லிக்விட்ஸ் வாங்கி நீங்க பயன்படுத்தக்கூடாது. இப்போ என்கிட்ட இந்த யூகே பிராண்ட் இருக்கிறா தாராளமா நீங்க பயன்படுத்தலாம். ஆனா இந்தியன் பிராண்ட்ஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிறு ரொம்ப ஜாஸ்தி எரியும். தொண்டைக்குள்ள போகும்போதே சிலவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வயிறுலாம் எரியுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வரும். அதனால உங்களோட பாடி என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு வந்து எந்த புதுசா ஒரு மருந்து ட்ரை பண்ணும்போது எனக்கு ஏதோ அலர்ஜிஸ் வராது, இல்லை இந்த மாதிரி வயிறு எரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா பயன்படுத்துங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரி புதுசா ஒன்று ட்ரை பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகுனா அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட நீங்க போறீங்க அப்படின்னா முன்னாடியே அதை பத்தி சொல்லிருங்க. ஏன்னா நீங்க போய் உங்க ப்ராப்ளம் சொல்லுவீங்களே கண்டி, உங்களுக்கு இருக்க பிரச்சனை நம்ம சொல்ல மாட்டோம். உடல் ரீதியா இருக்க சில பிரச்சனைகள் வந்து சிலவங்க சொல்ல மாட்டாங்க. இப்ப எனக்கு வந்து ஒரு கிளைண்ட் வரும்போது அந்த பாப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்சர் இருந்தது, எனக்கு சொல்லல. நம்ம பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பில்ஸ் தான் கொடுப்போம். சின்ன பசங்களுக்குன்னு வரும்போது நம்ம பில்ஸ் கொடுத்துருவோம், ஏன்னா அது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அதை கொடுப்போம். அப்ப வந்து அவங்க சாப்பிடும்போது சொன்னாங்க எனக்கு அது போட்டோன்னே வாயெல்லாம் எரியுது, தொண்டை வரைக்கும் எரியுது அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நான் அந்த பாப்பாட்ட கேட்கும்போது சொன்னாங்க இல்ல எனக்கு இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு, அதனால தான் நான் அந்த மீன் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. பட் தயவு செய்து இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க உடனே வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க மருந்து வாங்கிக்கோங்க. ரெண்டாவது என்னன்னா, இது வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பயன்படுத்தலாம். அதாவது நியூ பார்ன் பேபில இருந்து வயசானவங்க வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கோம்.